யாருமே ஃப்ளவர் அண்ட் ஃபிஷ் மாதிரி காசு கொடுத்து வாங்காதீங்க, எங்கிட்ட வாங்க, நாங்கள் ஃப்ரீயாவே கொடுத்து அனுப்புறோம். ஆமாங்க, ஏரியில மீன் பிடிச்சிருந்தோம். போன வீடியோ பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் போய் பாருங்க, நான் கமெண்ட்ல கொடுக்குறேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஃப்ளவர் அண்ட் மீன் தான் பிடிச்சோம். ஃப்ளவர் அண்ட் மீன்லாம் கிடையாது, இது வயல். இது வந்து பாத்தீங்கன்னா ஜிலேபி மீன் வகை சேர்ந்தது தான். இது வந்து பாத்தீங்கன்னா மண்டை கொஞ்சம் எட்டு வந்து பெருசா இருக்கு. நாங்க அடுத்தடுத்து மீன் பிடிச்சோம். ஆனா இந்திக்காரன் தான் கொடுக்க போறோம். ஆனா அவன் செம்ம போதையா இருக்கான். நம்ம மீன் பிடிச்சி கவர்ல தான் போடுறான். மித்தபடி குடிச்சிட்டு ஏரியாலாம் வராதிங்க தயவு செஞ்சு. இது எனக்கு வந்து கைண்ட்லி ரெக்வஸ்ட். எதனால பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு வந்து ஏரியில வந்துடுறாங்க. மறுநாள் பார்த்து ஆம்புலன்ஸ் வந்து நிக்குது. தேவையில்லாம குடிச்சிட்டு யாரா இருந்தாலும் ஏரி பக்கம் வராதிங்கப்பா. எங்கன்னா நெகலான இடத்துல போய் பத்துட்டு தூங்கி 4 காலம் எஞ்சி போங்க. நம்மளுக்கு மீன் பிடிச்சி போர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு இந்திக்காரன் தெளிவா வந்தான். அவன்கிட்ட தூண்டில் கொடுத்து நம்ம போய் வீடியோ எடுக்க போயிட்டோம். ஃபுல்லி டேக் இட் பையா. ஓகே ஓகே பையா. இங்க பாரு, ஒரு பீர் கொத்தா எடுத்துட்டு போயிட்டு. யூ வாண்ட் பீர்? எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிச்சி பையில போட்டாச்சு. பையில போட்டு எல்லாமே கொடுத்தாச்சு. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ மேல வந்திருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா டேக் இட் சொல்றேன். அவன் நவுந்து போறான். எது எப்படியோ மீன் கொடுத்தாச்சு. அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.